ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நன்னாளில் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பேராலே உங்களை வாழ்த்துகின்றேன். தபசு காலத்தின் மற்றொரு நாளில் இறையாளுகை நோக்கிய அழைப்பு என்ற தலைப்பில் இறை வார்த்தையை தியானிக்க கடவுள் எம்மை அழைத்துள்ளார். இன்றைய நாளுக்கான சிந்தனை மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 2வது வசனத்தை மையமாக கொண்டுள்ளது. அவ்வசனம் இவ்வாறு கூறுகிறது: அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்த இந்த முடக்குவாத முற்ற நபர் குணமடைவதற்கு அவரை சுமந்து கொண்டு வந்தவர்களின் இறை நம்பிக்கை அடிப்படையாக இருந்தது. ஆகவே ஆண்டவர் இயேசு அவர்களின் நம்பிக்கையை கண்டு இம்மனிதரை குணமாக்கி அவரை அனுப்புகின்றார். ஆகவே இந்த தபசு காலங்களுக்குள்ளே நாங்கள் வைத்திருக்கும் இறை நம்பிக்கை எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களோடு இருக்கிற அயலவர்களுக்கும் பிரயோஜனமுடையதாக, ஆசீர்வாதமுடையதாக இருக்க வேண்டும். பல்வேறுபட்ட நம்பிக்கைகளின் மத்தியிலே வாழ்கிற சமூகத்தில் வாழும் நாங்கள் எங்கள் இறை நம்பிக்கையை உறுதி செய்து நிலை வாழ்வுக்கான பாதையை மற்றவர்களுக்கும் காண்பிக்க கடவுள் எம்மை அழைத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தில் நிக்கோதேமு என்னும் பரிசேயன் இயேசுவிடத்திலே வந்து நிலை வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்வது என்று அவரிடம் கேட்டார். ஆண்டவர் இயேசு அவருக்கு பதிலாக, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றார். அங்கு பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அவருக்கு எதிராக பல்வேறுபட்ட இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும், இந்த நிக்கோதேமு என்பவன் இயேசுவிடத்திலே நிலை வாழ்வுக்கான இரகசியங்கள் உள்ளது என்பதை அறிந்து இயேசுவிடம் வந்தார். அதனாலே இயேசு கிறிஸ்து அந்த இரகசியத்தை அவருக்கு கூறினார். ஆகவே யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும், இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நிலைவாழ்வளிக்கும் இரகசியமாகிய தன் வாழ்வை இந்த உலகத்திற்காய் தியாகம் செய்ய இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே இந்த தபசு காலங்களுக்குள்ளே நாங்கள் எங்களோடு கூட இந்த உலகத்திலே கடவுளை அறியாமலும் பல்வேறுபட்ட முடக்குவாத நிலைகளுக்குள்ளே இருக்கிற பலரை, குறிப்பாக நவீன அடிமைத்தனங்களாகிய போதைப் பொருட்கள், இன்னுமாக எங்களை அடிமைப்படுத்துகிற தொழில்நுட்பங்கள், மன அழுத்தங்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட நிலைகளிலே முடக்கப்பட்டிருக்கிற மக்களை ஆண்டவரிடம் அழைத்து வந்து அவர்களுக்கும் நிலை வாழ்வை உறுதி செய்வது எங்கள் விசுவாசத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே அந்த விசுவாச பயணத்திலே நாம் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கும் நிலைவாழ்வை நோக்கிய பாதையை காட்டவும், இயேசுவிடம் அவர்களை அழைத்து வரவும் கடவுள் எங்களை அழைத்திருக்கிறார். அவை அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவோடு கூட இணைந்த நிலையிலே பயணிக்க கடவுள் தாமே இந்த நாளிலும் இந்த தவக்காலங்கள் அனைத்திலும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.